புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற தவறான ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? சோ ஆகையினால இந்த பாடமானது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே 3/2 பங்கு மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள், அல்லது நம்மை போல எழுத்து வடிவிலே காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். சரி, இப்பொழுது நாம உங்களுடைய அசைன்மென்ட் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் இன்னைக்கு கடைசியாக இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்பதாக கூட ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதோட சேர்த்து 11 பேரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மொத்தம் கிட்டத்தட்ட 25க்கு மேலாக நீங்க இருக்கிறீங்க. அதிலே 10 பேர் மட்டும்தான் 11 பேர் அனுப்பிச்சிருக்கிறீங்க. சரி, ரைட். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இங்கே வகுப்புல இணைந்திருக்கக்கூடியவர்கள்ல யாரெல்லாம் இந்த அசைன்மெண்ட நீங்க அனுப்பல, கொஞ்சம் சொல்லலாமா? இந்த அசைன்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 கதையை வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தேன். அந்த அசைன்மெண்ட் அனுப்பாதவர்கள் யாரெல்லாம், நீங்க உங்களுடைய பெயர்களை சொல்லலாம். அனுப்புறவங்க எதுவும் பேச வேண்டாம். அனுப்பாதவர்கள் இந்த வகுப்புல இணைந்திருந்தீர்கள் என்றால் நீங்க அத யாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனந்தராஜ், அருள் செல்வி, நானும் அனுப்புறேன். ஓகே ஓகே, அருள் செல்வி நீங்க அனுப்பல இல்லீங்களா? ஆமா ஆமா சார். பிரின்ஸ் ஜெபாஸ் நீங்க அனுப்பல. ஓகே, ஆனந்தராஜ் பிரதர், ஆனந்தராஜ் பிரதர் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்ல அனுப்பல, டியூட்டி கொஞ்சம் இருந்துச்சு இன்னைக்கு. ஆமா பெனிட்டா. ஓகே ஓகே, இன்னைக்கு டியூட்டி இருக்கீங்களா? ஆமா, ரைட், அனுப்பலைங்க. ரைட், வேற யாரு? கருணாகரன் சார். வேற யாரும் அனுப்பல? யார் அனுப்பல? கருணாகரன். ஓகே, கருணாகரன் அனுப்பல. ரைட், வேற சொல்லுங்க. வேற சார் ஜோசப் பேசுறேங்க சார். என்னோட சப்போர்ட் ஒன்னு வந்து அனுப்பியிருக்கேன், இன்னொன்னு வந்து எனக்கு சப்போர்ட் என்னோட செல்லுல ஆகவே. ஓகே ரைட் 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 ஓகே, புரியுது. ஒன்னு உங்களை நான் அதை நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ரைட், உங்களுடைய விஷயம் வேற. வேற ரைட், அது ஓகே. வேற யாரு அனுப்பல? ஏன்னா ஒரு 11 பேர் தான் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. மீதி உள்ளவர்கள் சந்திரசேகரன் பிள்ளை நீங்க அனுப்பலீங்களா? இல்ல அனுப்பலீங்களா? இல்லையா? நீங்க அனுப்பல. வேற ஓகே ரைட், வேற யாரும் அனுப்பல? ஓகே, ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு ஏற்கனவே எக்ஸாம் கிடையாது இல்லையா? எக்ஸாம் நமக்கு இல்ல. ஒருவேளை எலெக்ஷன்ல பிஸியா இருக்கிறீங்களோ? ஏதாவது எலெக்ஷன்ல நிக்கிறீங்க? ரைட், ஓகே, எக்ஸாம் கிடையாது. அதனால நமக்கு கிரேட் எல்லாமே வந்து அசைன்மெண்ட்ஸ்ல தான் இருந்து எடுக்கணும். அப்புறம் நீங்க சிலபஸ் நல்லா படிச்சீங்களான்னு சொல்லி தெரியல. சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்க பாருங்க, அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த சிலபஸ்ல ஒரு காரியத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த அசைன்மெண்ட் டெட்லைன் முடிந்ததற்கு பிறகு, உதாரணத்துக்கு இந்த கிளாஸ் தொடங்குவதோட இந்த அசைன்மெண்டோட டெட்லைன் முடிஞ்சது. இப்ப நீங்க மறுபடியும் நீங்க அனுப்பும் பொழுது அதற்கு நான் கிரேட் கொடுக்க முடியாது, பாத்தீங்களா? ஏன்னா அது சிலபஸ்ல ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். அதனால நம்ம அதை மீற முடியாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாமும் கிடையாது, நமக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் வராது. அப்புறம் கடைசியில உங்களுக்கு இந்த கோர்ஸ் பாதிக்கப்படும். ஸோ அதனால நீங்க அதை உணர்ந்து கொள்ளணும்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அசைன்மெண்ட் எழுதுறது வந்து கிரேடுக்காக எழுதுறது இல்லை. அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கிரேட் நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கற்றுக்கொள்வதுதான் இந்த கோர்ஸினுடைய நோக்கம். இந்த கோர்ஸை நம்ம படிக்கிறதே எதுக்கு அப்படின்னா, இதை கற்றுக்கொள்வது. இந்த கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே எப்படி ஊழியம் செய்யணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, இதை தெரியாம இருந்தா அதுல இருக்கக்கூடிய விளைவுகள்லாம் என்ன, இப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இந்த கோர்ஸ் மூலமாக நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்றுக்கொள்ளுதல் என்பது வெறும் லெக்சர் மூலமாக, இப்ப நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், நீங்க அதை கேட்டு அதன் மூலமாக மட்டுமே நாம கற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லுவதை நீங்கள் கேட்டு அதை நம்முடைய அசைன்மெண்ட்ஸ்ல, நம்முடைய பாட பணிகள்ல வந்து நீங்க செயல்முறைப்படுத்தும் பொழுதுதான் என்னால நீங்க எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத மதிப்பிட முடியும். இப்போ உங்களுடைய கதைகள் எல்லாம் நான் கேட்டேன். அந்த கதைகளை கேட்ட பொழுது எனக்கு இன்னைக்கு ஒரு காரியம் புரிந்தது. அதை நான் பாஸ்டர் அலெக்ஸ் கூட நான் ஷேர் பண்ணேன். ஆக்சுவலா இந்த கிளாஸ் தொடங்குவதற்கு முன்பதாக அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 10-11 பேர் அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதுல ஒரு 3 அல்லது 4 பேர் தான் சரியான விதத்துல, நான் எதிர்பார்த்த விதத்துல நீங்க வந்து அந்த பாட பணியை வந்து செய்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஆகையினால எனக்கு ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு. என்ன அப்படின்னா, உண்மையிலேயே உங்களுக்கு இந்த பாடமானது புரிகிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துருச்சு இன்னைக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை பேர் வீடியோல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா எவ்வளவு பேர் உங்களால பார்க்க முடியுதா? ஒருத்தர் நான் பாக்குறேன், அலெக்ஸ் இருக்கிறாரு. பாஸ்டர் அலெக்ஸ் தெரியுதா எத்தனை பேர் வீடியோல? ஓகே, மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறது தெரியுதா? எனக்கு சரியா தெரியுது இல்ல. எனக்கு 2 பேர் தான் தெரியுது. உண்மையிலேயே ஏன்னா வீடியோ நீங்க வராதனால, ஓகே, வீடியோல வராதனால நீங்க உண்மையிலேயே பாடத்தை கவனிக்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு புரியுதுன்ட்டு. ஆனா அசைன்மெண்ட்ஸை பார்க்கும் பொழுது ஒரு 3-4 பேர் தான் சரியான விதத்துல நீங்க அந்த அசைன்மெண்ட் சரியா செஞ்சிருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கீங்கன்னா பிரசங்கம் மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க. பிரசங்கம், சாதாரண பிரசங்கம் இருக்குல்ல, மியூட்ல போட்டுக்கோங்க. அதாவது பிரசங்கம் மாதிரி நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கம் கதை சொல்வதிலிருந்து வித்தியாசப்பட்டது. பிரசங்கம் எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த கோர்ஸ் இல்ல அது. ஆனா ஒரு சில அந்த பிரசங்க தோனியில வசனத்தை எடுத்து நீங்க விளக்கி இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் அசைன்மெண்ட் கொடுக்கும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, 2 கதையை சூஸ் பண்ணுங்க, பைபிள்ல இருந்து சூஸ் பண்ணி, ஒண்ணு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, இன்னொன்னு வளர்கிற விசுவாசிக்கு அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. சரிங்களா? பைபிள்ல உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி அந்த கதையை சொல்லி அந்த கதையில் உள்ள பாடங்கள், கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தான் நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர்னா நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% தான் நான் எதிர்பார்த்த விதத்துல நீங்க அந்த அசைன்மெண்ட் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களை தனித்தனியாக மறுபடியும் நான் அந்த ஆடியோலாம் கேட்டுட்டு உங்களுக்கு தனித்தனியா மெசேஜ் அனுப்ப போறேன். ஒருவேளை நீங்க மறுபடியும் அந்த பாடப்பணி எனக்கு அனுப்பணுமா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியா தெரியப்படுத்துறேன். சரிங்களா? அதுல ஒரு சிலர் நல்லாவே பண்ணிருக்கிறீங்க. நான் பெயர் இங்க குறிப்பிட விரும்பல. உங்களுக்கு தனியா நான் கமெண்ட் பண்ணும்போது நான் அதுல சொல்றேன். ஏன்னா பப்ளிக்ல வந்து மற்றவங்களுடைய நெகட்டிவ் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல நான் உங்களுக்கு அது நீங்க சிறப்பாக செய்யிருந்தாலும் சரி, அல்லது ஒரு வேலை சரியா செய்யல அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். அதனால உங்களை நீங்கள் சரி செய்து மறுபடியும் ஒருவேளை அதே பாடப்பணியை நீங்க மறுபடியும் செஞ்சு சப்மிட் பண்ணணுமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதே நேரத்துல ஒரு காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடப்பணி முடிக்காதவர்கள் ஒரு சிலவங்க அதாவது தவறாக அல்லது சரியாக நீங்க செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஆனா பாடப்பணியை முடிக்காதவர்கள் ஒரு சிலர் நீங்க இருக்கிறீங்க. உங்களை என்ன செய்யறது எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஒருவேளை நீங்க பாடப்பணி முடிக்க விருப்பப்படுறீங்களா, இல்லைன்னா பாடப்பணியே நீங்க
வேண்டாம் நான் வந்து சும்மா நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திட்டத்துல இருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கிளாஸ், ஒரு 2 வாரம் வந்து நம்ம டேனியல் ரெவலேஷனுக்காக கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருந்துச்சு ஆக்சுவலா அசைன்மெண்ட் முடிக்கிறது. பட் ஒன்னு அசைன்மெண்ட் முடிக்கல, இன்னொன்னு அசைன்மெண்ட் முடிக்காததை ஏன் முடிக்கல ரிப்போர்ட் கூட பண்ணல. அப்படிங்கும் போது ஒரு கேள்வி எழுது, உண்மையிலேயே எத்தனை பேர் இந்த வகுப்புல சீரியஸாக நீங்க கற்றுக்கொள்வதற்காக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இன்னைக்கு தான் வந்துச்சு. அன்னைக்கு வரல, இவ்வளவு நாள் வரல. இன்னைக்கு எனக்கு அந்த கேள்வி வந்துருச்சு. ஸோ ஆகினால முடிந்த அளவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவிர்க்க முடியாத காரணத்துக்கு இல்லாம நீங்க வீடியோல அப்பியர் ஆகாம இருக்காதீங்க. வீடியோல நீங்க அப்பியர் ஆகணும். நீங்க சிலபஸ்ல அதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது தவிர்க்க முடியாத, உதாரணத்துக்கு நீங்க ஒரு சிலவங்க வெளியில இப்போ இருக்கிறீங்க இல்லையா, அது தவிர்க்க முடியாத காரணம், சரிங்களா? அதனால என்ன பண்ணலாம், நீங்க ஒருவேளை வீடியோல அப்பியர் ஆக முடியாது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேரை தவிர மீதி எல்லாருமே நீங்க வீடியோல அப்பியர் ஆகாதனால உங்களுக்கு புரியுதா புரியலையா, கவனிக்கிறீங்களா இல்லையா, அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட். இது வந்து டேனியல் ரெவலேஷன் மாதிரி ரொம்ப கடினமான ஒரு பாடம் கிடையாது. இது வந்து யாரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான ஒரு பாடம் தான் இந்த கல்வி அறிவு இல்லாதவர்களுடைய ஊழியம் செய்தல் என்கிற பாடம். ஸோ அதனால இந்த எளிமையான பாடத்தையே வந்து ஒரு சிலர் சரியாக புரியல அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே ஒரு கேள்வி வருகிறது. மாணவர்கள் கவனிக்கிறாங்களா இல்லையா, சீரியஸாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து உண்மையிலேயே வருகிறது. ஸோ அதனால இனிமேல் இந்த மாதிரி நீங்க, அதாவது காரணம் என்ன அப்படின்னா, நீங்க தியாலஜி படிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்பவுமே சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்னா இதுதான் வந்து உங்களுடைய ஊழியத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப சரியா நமக்கு படிக்கல, சரியாக நாம அசைன்மெண்ட் முடிக்கல, அசைன்மெண்ட் முடிக்காத கூட நாம ஆசிரியர் இடத்துல சொல்லல, இப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஒருவேளை நீங்க முழு நேர ஊழியத்திலேயோ அல்லது பகுதி நேர ஊழியத்திலேயோ பின்னாடி ஈடுபட போறீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக அங்க பிரதிபலிக்கும். கண்டிப்பாக பிரதிபலிக்கும். நீங்க எழுதி வச்சுக்கலாம், கண்டிப்பாக பிரதிபலிக்கும். சீரியஸ்னஸ் இல்லாமை, அக்கறை இல்லாமை, இது எல்லாமே உங்களுடைய ஊழியத்திலும் சரி, ஈவன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் கூட இது பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆகையினால இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் மிக தீவிரமாக இந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு கவனத்தோடு நீங்க படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பம். சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கதைகளெல்லாம் நான் கவனிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலவர் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, வசனத்தை எடுத்துட்டு அதை விளக்கிருக்கிறீங்க. அதை நான் கேட்கல. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஒரு கதையை சூஸ் பண்ணிருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு கதையை சூஸ் பண்ணி அந்த கதையை கதை மாதிரி நாம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். அதை தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஒரு கதையை சூஸ் பண்ணி எவ்வளவோ கதைகள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே சொன்னேன், அதுல வந்து ஒரு ஒரு சிருஷ்டிப்பை பத்தி ஒரு சின்ன ஒரு இது காரியம் இருக்கு. நீங்க அதுக்கு அடுத்து 3ஆவது அதிகாரத்துக்கு போனாலே அங்க ஒரு கதை இருக்கு நமக்கு. என்ன கதை அப்படின்னா, ஆதாம் ஏவாள் கதை. அந்த கதையை நம்ம சில நேரங்கள்ல சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அந்த கதையில எவ்வளவு ஆழமான சத்தியமெல்லாம் இருக்கு தெரியுமா? அது சாதாரண ஒரு சின்ன கதை தான். ஆனா அந்த சின்ன கதையில இன்னைக்கு, அதாவது மிக ஆழமான சத்தியங்கள் அந்த சின்ன கதை என்ன கதை தானே அப்படிங்கிற நம்ம நினைச்சுக்கிறோம், எளிதாக நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. கதைகள் ரொம்ப முக்கியமானவை. அந்த கதைகளை அழகான கதை வடிவிலே நாம் அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த ஆழமான சத்தியங்கள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு எளிதாக போய் சேரும். அப்போ 3ஆம் அதிகாரத்துல நமக்கு ஒரு கதை இருக்கு. ஆதாம் ஏவாள் எப்படி பாவத்தில் விழுந்தார்கள் அப்படிங்கிற கதை. அப்புறம் அதுக்கு அடுத்த அதிகாரம் போனீங்கன்னா இன்னொரு கதை இருக்கு, காயின் மற்றும் ஆபேல். அந்த கதையில எவ்வளவு காரியங்கள் நமக்கு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி கொஞ்சம் 5ஆம் அதிகாரம் தாண்டி 6ஆம் அதிகாரம் போனீங்கன்னா அங்க நோவா கதை இருக்கு. 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துல நோவாவை பற்றிய கதை. அடுத்து நீங்க 8ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 9, 10 அங்க போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த பாபேல் கோபுரம் இருக்குங்களா, அந்த கதை இருக்கு. அப்புறம் அடுத்து 12ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அழைக்கிறார், அந்த கதை இருக்கு.
அப்புறம் 13ஆம் அதிகாரத்துல நீங்க போனீங்கன்னா லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பிரச்சனை வருது பாத்தீங்களா? அங்க ஒரு பிரச்சனை வருது. அப்போ ஆபிரகாம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அருமையான ஒரு சொல்யூஷனை தராரு. அதெல்லாம் அருமையான கதை, அருமையான வரலாற்று நிகழ்வு இது. அப்புறம் நீங்க 15ஆம் அதிகாரம் 16, 17 இப்படி எல்லாம் போனீங்கன்னா நிறைய கதைகள் இருக்கு. அப்புறம் ஆதியாகமம் 22 நமக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு கதை, ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடுறாரு இல்லையா, அந்த கதை இருக்கு. அப்புறம் நீங்க மறுபடியும் படிச்சீங்கன்னா ஈசாக்கினுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதை இருக்கு. அப்புறம் யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, அப்புறம் யாத்ராமம் போகும்பொழுது முழுவதுமாக நமக்கு இவர் மோசே குறித்து எவ்வளவு கதைகள், எல்லாமே சத்தியங்கள் தான். அப்புறம் லேவியராகமும், அப்புறம் எண்ணாகமம், உபாகமம், இது எல்லாமே பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இது எழுதுனது யாரு? இந்த பஞ்சாகமங்கள் நீங்க படிச்சிட்டீங்களா? மோசையின் ஆகமங்கள் முடிஞ்சதுங்களா? கோர்ஸ் முடிஞ்சது இல்லைங்களா? நல்ல கவனிங்க. ஓகே ஓகே. மோசையின் ஆகமங்கள், நீங்க ஒருவேளை யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா அந்த தம்ஸ் அப் போடுங்க, உடனே எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா அந்த ஹேண்ட் காமிங்கன்னா எனக்கு தெரியும். அதாவது மோசையின் ஆகமங்கள் நீங்க படிச்சிட்டீங்க. நம்ம பாஸ்டர் யாரு, அவரு தேவதாஸ் எடுத்திருப்பாரு, கரெக்டா? தேவதாஸ் கரெக்ட் தானே? ரைட். அருமையான ஆசிரியர். அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் எனக்கு தெரியும். கதை வடிவில் அருமையா விளக்கியிருப்பாரு. அந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் சூப்பரா ஒரு தேவதாஸ் பாஸ்டர் அருமையா விளக்கியிருப்பாரு. உங்களுக்கு கூட இப்ப ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா ஒரு சில காரியங்கள்லாம் நீங்க இப்ப கூட ஞாபகப்படுத்தி, சரிதானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? யார்கிட்ட? ஓகே ஓகே, ரைட் ரைட். உங்களுக்கு வந்து ஓகே ஹிஸ்டாரிக்கல், சாரி ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் தான், அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஜோசுவால இருந்து எஸ்தர் வரைக்கும். ரைட் ரைட். ஓகே ஓகே, ரைட் ரைட். சரி. இதனால கவனிங்க, இந்த மோசையினுடைய ஆகமங்கள்ல 5 புஸ்தகம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 5 புஸ்தகம் என்ன இருக்குன்னா கதை தான் இருக்கு. நல்ல கவனிங்க, என்ன இருக்கு? கதை தான், ஃபுல்லாவே கதை தான். அப்போ மோசையனுடைய ஆகமத்தோட சரி, உபாகத்தோட சரியில்லை. யோசுவாக்கு போங்க, அங்கேயும் கதை. அப்புறம் நியாயாதிபதி போங்க, ஃபுல்லாவே கதை. சிம்சோன் கதை, நம்ம கிதியோன் கதை, அப்புறம் ஃபுல்லா அந்த நியாயாதிபதிகளுடைய கதைகள் எல்லாமே அங்க இருக்கு. அடுத்து ஒருபடி அடுத்து போனீங்கன்னா ரூத், எவ்வளவு அருமையான கதை, யோசிச்சு பாத்தீங்களா? அந்த ரூத்தினுடைய கதையில ஆழமான சத்தியங்கள் இருக்கு, ஏகப்பட்ட காரியங்கள். அதுல எனக்கு ஒரு காரியம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த நவோமி அந்த ரூத்துக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, நகோமியினுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க புரிஞ்சுருக்கீங்களா? நவோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படிம்பாங்க. அது ஒரு கதை, சாதாரண கதை. பட் அந்த கதையில எவ்வளவு ஆழமான சத்தியம் இருக்கு பாத்தீங்களா? பிறந்தது ரூத்துக்கு குழந்தை, ஆனா நவோமியினுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து நவோமிட்ட சொல்லுவாங்க நவோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனா உண்மையிலேயே நவோமிக்கா பிறந்தது இல்ல, ரூத்துக்கு பிறந்தது. ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்க, நவோமிக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி அவர்களே பேர் வைக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பேர் வச்சாங்க ரூத்தினுடைய பையனுக்கு. ஏன் அப்படின்னா இது ஆண்டவருடைய திட்டம், செயல். ஆண்டவர் செய்யறாரு. எலிமெலேக், அந்த எலிமெலேக் இறந்து போயிட்டாரு, அவருடைய பசங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. பட் இருந்தாலும் போவாஸ் ரூத் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வரலாற்று லைன் இருக்கு இல்லையா, அந்த தலைமுறை, அந்த சந்ததி, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாரு இல்லையா, அத அவர் கொண்டு வராரு, தேவன் கொண்டு வர. அதனாலதான் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, நவோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறாங்க. சோ அதனால இந்த கதைகள் எல்லாமே சாதாரண கதைகள் இல்லை, எல்லாமே ஆழமான சத்தியமுடைய கதை. ரூத் முடிஞ்சதுன்னா நமக்கு 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஃபுல்லா கதைகள் தான். சவுலை பத்தி இல்லையா, சாமுவேலை பத்தி, சவுலை பத்தி. அடுத்த 2 சாமுவேல் போனீங்கன்னா தாவீதை பத்தி, அப்புறம் மறுபடியும் சாலமோனை பத்தி. அப்புறம் சாலமோனுடைய காரியங்களுக்கு, சாலமோனுடைய காலகட்டத்துல தானே ராஜ்யம் வந்து 2ஆக பிரிஞ்சது இல்லையா? அவங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கு இல்லையா? சாலமோனுடைய மகன், ஆமா ரைட் ரைட், கரெக்ட் தான். சாலமோனுடைய மகன் இருக்கிறாரு. அப்புறம் சாலமோனுடைய வேலைக்காரன், அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த சாலமோனுடைய ராஜ்யத்துல வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரர் இல்லையா, அவர் பேர் என்னது?
யெரொபெயாம். அதுதானே? யெரொபெயாம். ஆமா ஆமா, ரெகோபெயாம் பையன் யெரொபெயாம் வந்து அந்த வேலைக்காரன். இப்ப அந்த நேரத்துல என்னாச்சு, அந்த ராஜ்யமானது பிரியுது, கரெக்ட் தானே? பிரிஞ்சதுக்கு அப்புறம் 2 வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக பிரியுது. வடக்கு ராஜ்யத்துல 20 ராஜாக்கள் வராங்க, தெற்கு ராஜ்யத்துல 20 ராஜாக்கள் வராங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, கிமு 722ல வடக்கு ராஜ்யம் யாரால் கைப்பற்றப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். அசிரியர்களால கிமு 722ல அந்த வடக்கு ராஜ்யமும், அப்புறம் 586ல தெற்கு ராஜ்யம் யூதா அது வந்து பாபிலோனியர்களால சிறைப்படுது. சரிங்களா? இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமோ எல்லாமே ஃபுல்லா கதை. இதுல எல்லாத்தையுமே அந்த ராஜாக்களுடைய சரித்திரத்தை பத்தி தான் பாக்குறோம். அப்புறம் கடைசியா 2 நாளாகமோ எப்படி முடியுது அப்படின்னா, பாபிலோனுக்கு யூதா தேசம் 70 வருடம் சிறைப்பட்டு போய் இருக்கிறாங்க, அதோட முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போய் 70 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் எஸ்ரா புஸ்தகத்துல என்ன தொடங்குது அப்படின்னா, அந்த 70 வருஷம் இருந்தவங்க திரும்பி வராங்க. அப்படியா? 3 டைமா வராங்க இல்லையா? முதல்ல வந்து யாருடைய தலைமையில வராங்க? எருபாபேல், கரெக்ட் தானே? எருபாபேல், கரெக்ட். ரெண்டாவது எஸ்ரா தலைமையில, 3வது நெகேமியா தலைமையில. கொஞ்சம் பேர் வரல, கரெக்டா? யாரெல்லாம்? எஸ்தர், மோர்தெகாய், இவங்க எல்லாம் வரல. அப்ப எஸ்தர் புத்தகத்துல என்ன படிக்கிறோம்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, எப்படி தேவன் அவர்களை அங்கிருந்து மீட்டார், இவர்களுடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், அதாவது அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை, அவங்க வந்திருக்கணும் ஆனா அவங்க வரல. சோ அப்படி இருந்தும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர்களை மீட்டு கொண்டு வர்றார் இல்லையா? சோ ஆகினால நீங்க பாருங்க, பழைய ஏற்பாடு என்பது முழுவதுமாக கதை. ஆனால் இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகர்கள் ஊழியக்காரங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த பிரசங்கம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் ஸ்டிக்கா இருக்கிறாங்க. அந்த பிரசங்கம் பண்ணணும், பட் இது எல்லாமே கதையா இருக்கு. கதையா இதை சொல்றதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன பிரச்சனை? எல்லாமே எழுதப்பட்டதே கதை. ஆனா அதை நாம கதையாக சொல்லாம நாம கடினமான ஒரு முறையை உபயோகித்து பிடிக்காத மக்களுக்கு நாம அதை சொல்லிட்டு இருக்கிறோம், மக்களுக்கு புரியறது இல்லை. சோ அதனாலதான் ஒரு ஒரு கதையை வந்து நாம ஒரு கதை வடிவில் கூட சொல்லாம ஒரு கதையை நாம ஒரு பிரசங்க முறையில நாம இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை சரியான ரீதியில போய் சேராம இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நல்ல கவனிங்க, எப்பொழுதுமே பைபிள்ல உள்ள ஒரு கதையை நீங்க சொல்வதற்கு முன்பதாக நீங்கள் மனதிலே வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் கதை சொல்ல போறீங்களா, பைபிள் கதையை நீங்க யார்கிட்ட சொல்ல போறீங்களோ அவங்களுடைய ஆவிக்குரிய சூழல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது தெரியலன்னு வைங்களேன், நாம கதை சொல்லி பெரிய பிரயோஜனம் இருக்காது. எப்போதுமே நம்முடைய ஆடியன்ஸோட சூழல் என்ன, ஆவிக்குரிய சூழல் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, ரட்சிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் தெரியாது, வேதத்தை குறித்து என்ன அறிவு அவங்களுக்கு இருக்குது, ஆவிக்குரிய வளர்ச்சியில அவர்களுக்கு இப்போதைய தேவை என்ன, இதை எல்லாத்தையுமே நாம தெரிந்தவர்களாக நாம எப்போதுமே வேதத்தில் உள்ள கதையை சூஸ் பண்ணணும். சரி, இப்ப நம்ம ஏற்கனவே பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் தொடங்கி முழுவதுமாக கதைகள் தான். அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டிலையும். புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயுவா இருந்தாலும் சரி, மார்க்குவாக இருந்தாலும் சரி, லூக்காவா இருந்தாலும் சரி, யோவானா இருந்தாலும் சரி, சுவிசேஷங்கள் முழுவதுமே என்ன பாக்குறோம் அப்படின்னா கதைகள் தான், உவமைகள், கதைகள். அதே மாதிரி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளுக்கு வரும் பொழுது முழுவதுமாக நீங்க என்ன பாக்குறீங்கன்னா வரலாறு கதை தான். ஒரு சில நிருபங்களை தவிர, அதுல ஒரு சில பாத்தீங்கன்னா நம்ம பிலேமோன் அந்த நிருபத்தெல்லாம் அதுவும் கதை. இப்படி ஒரு சில நிருபங்களை தவிர வேதம் முழுவதுமே கதையால் நிறைந்திருக்கிறது. வேதத்துல கதைகள் நிறைய இருக்கு. சோ அதனால முடிந்த வரை நாம என்ன செய்யணும்னா கதையை கதை வடிவில சொல்லணும். கதையா இருக்கு, அதை பிரயோஜனப்படும்.
தெரியாம இன்னைக்கு வந்து அநேக பிரசங்க முறையை பின்பற்றி மக்களுக்கு எளிதாக புரியாதபடிக்கு நாம என்ன செய்யறோம், நாம ஒரு தடைக்கல்லாக நாம இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ அதனாலதான் நான் இந்த முறையை வந்து நான் அழுத்தமாக சொல்வதற்கு காரணம் என்னன்னா, ஈஸியாக நாம் என்ன செய்யணும்னா இந்த முறையை பயன்படுத்தாமல் இருந்து விடுவோம் நிறைய நேரங்கள். சரி, இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு கதையை தேர்வு செய்வதற்கு முன்பதாக நீங்க யாருக்கு சொல்ல போறோம் நிலையை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள. சரிங்களா? சரி, அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கதை எந்த ஸ்டைல்ல சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். குழந்தைகளா இருந்தா அவங்களுக்கு ஒரு ஸ்டைல், பெரியவங்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு ஸ்டைல். நம்ம பெரியவங்க மாதிரி சொல்ல முடியாது. சொல்வது கதையாக இருந்தாலுமே பெரியவர்களுக்கு சொல்லுகிற ஒரு விதம் இருக்கு, கதையை சிறியவர்களுக்கு சொல்லுகிற ஒரு விதம் இருக்கு. சோ அதை நாம புரிந்து கொண்டவர்களாக அந்த கதையை வந்து எந்த ஸ்டைல்ல சொல்லணும் அப்படிங்கறத நான் அடுத்தபடியாக ஒரு கதையை நாம வந்து சொல்வதற்கு முன்பதாக இது முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த கதையை நாம் மனப்பாடம் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அந்த கதை நம்முடைய மனசுல இருந்து போகணும். திடீர்னு மறந்துட்டு பைபிளை பார்க்க கூடாது. சரிங்களா? அது மிகப்பெரிய கதை சொல்வதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த கதையை நாம வந்து நம்முடைய மனதில இருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு கண்டிப்பாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்க மனப்பாடம் பண்ணாம கதையை சொன்னீங்க அப்படின்னா கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. நீங்க பைபிளை பார்த்து ஒவ்வொரு வசனமா வாசி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கேட்கிறவங்க படிக்காதவங்க, அந்த படிக்காதவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பைபிளை பார்க்காம நம்மளால இந்த கதையை மனப்பாடம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நினைவு வந்து ஒரு ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துடும். ஸோ ஆகையினால நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லணும், பைபிளை டிபெண்ட் பண்ணாம நீங்க சொல்லணும். அப்பதான் கேட்கிறவங்களுக்கு நம்மளாலையும் முடியும், இந்த கதையை நம்மளாலையும் மனப்பாடம் பண்ண முடியும், நம்மளாலையும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் அவர்களுக்கு வரும். ஸோ அதனால கதையை மனப்பாடம் பண்ணிடணும், தரோவா மனப்பாடம் பண்ணிடணும். அதாவது ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஆயத்தம், நன்றாக ஆயத்தம் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்பர்ஜன். எத்தனை பேருக்கு ஸ்பர்ஜன் தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் இல்லையா? யார்? இங்கிலாந்து தேசத்துல மிகப்பெரிய ஒரு பிரசங்கியா தான் இருந்தவர், 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவரை பத்தி சொல்லுவாங்க, ஒரு பிரசங்கம் செய்வதற்கு முன்பதாக கண்ணாடியின் முன்பு நின்று 25 முறை என்ன செய்வாராமா, சொல்லி பார்ப்பாராமா. 25 முறை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய காலகட்டம் எப்படி இருக்கு? சுத்தமா மாறிடுச்சு. ஆயத்தம் இன்னைக்கு ரொம்ப குறைந்து போய்விட்டது. ஸோ அதனாலதான் இதை நான் பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நாம ஆயத்தம், அதாவது நீங்க நிறைய வேலைகளை செய்யறவங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணுவாங்க, அப்படிதானே? இப்போ உதாரணத்துக்கு யுத்தத்துக்கு போறவங்க ஆயத்தம் பண்ணுவாங்க, அல்லது ஒரு ஒலிம்பிக் போட்டியில போறவங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணுவாங்க. இதெல்லாம் விட மேலான வேலை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த உலக வேலைகள் எல்லாம் மேலான ஒரு வேலையைத்தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஆயத்தம் வேணும் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த ஆயத்தம் சரியாக இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும்னா, நம்முடைய ஊழியத்தை அல்லது நம்முடைய கதை சொல்லுதலை பாதிக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனாலதான் சரியாக ஒரு கதையை மனப்பாடம் செய்வது மட்டும் அல்ல, அதை வீட்டுல என்ன பண்ணணும், நாம பிராக்டிஸ் பண்ணணும். நான் எந்த அளவுக்கு சொல்றேன் கதையை, ஏன்னா கதை எல்லாராலையும் எஃபெக்டிவாக சொல்ல முடியாது. இதுல உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேர் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. ஒரு சிலர் மற்றவங்களோடதையும் கேட்டிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எவ்வளவு எஃபெக்டிவா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியும். ஆனா எல்லாராலையும் முடியல. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா,
அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நாம கதை சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்ல முடியும். அதுதான் நம்ம எல்லாராலையும் முடியும். ஆனால் நல்லா பிராக்டிஸ் பண்ணா நம்ம எல்லாராலையும் முடியும். பிராக்டிஸ் பண்ணலன்னா எல்லாராலையும் முடியாது. ஒரு சிலவங்களுக்கு இயல்பாகவே அந்த திறமை இருக்கும், கதை சொல்லக்கூடிய திறமை. சரிங்களா? ஆனா எல்லாருக்கும் அது இருக்காது. சரி, எல்லாருக்கும் இருக்காது அப்படின்ட்டா நம்ம எனக்கு அந்த திறமை இல்லை அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. திறமை நமக்கு இல்லைன்னா அந்த திறமையை வளர்த்து கொள்ளணும். காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எல்லாருமே சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எல்லாருமே, யாருமே எனக்கு அந்த திறமை இல்லை, எனக்கு அந்த ஆவிக்குரிய வரம் இல்லை, எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளும் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலை ஆட்கள் கொஞ்சம், வேலை ஆட்கள் ரொம்ப கொஞ்சம். ஸோ ஆகினால எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, என்னால முடியாதுங்க, எனக்கு அந்த தாளந்து இல்லை, அந்த திறமை இல்லை, அந்த ஆவிக்குரிய வரம் இல்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். இது விருப்பம் கிடையாது. விருப்பப்பட்டா செய்யலாம், விருப்பப்படாம இருந்தா செய்யலாம், அது கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு விசுவாசியும் சொல்ல வேண்டும். எங்க இருக்கு நமக்கு உதாரணம்? நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு, ஆதி திருச்சபையில இதைத்தான் செஞ்சாங்க, எல்லா விசுவாசிகளும் செஞ்சாங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு அந்த வேத பகுதி ஞாபகம் இருக்குங்களா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் தெசலோனிக்கா சபையை பாராட்டுற தெரியுமா? யாரும் சொல்ல முடியும்? அவங்ககிட்ட இருந்து வசனம் மற்றவங்களுக்கு தொனித்தது. பாத்தீங்களா? அந்த தெசலோனிக்கா சபையார் என்ன பண்ணாங்கன்னா, மக்கதோனியா தேசத்துல அந்த சபையே போய் என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க. அது யாருடைய வேலை? பவுலுடைய வேலையை அந்த சபையை போய் செஞ்சாங்க. சோ ஆகினால நாம எல்லாருமே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே, ஊழியக்காரராக பாஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லட்டாலும் சரி, கடமைப்பட்டவர்கள். இது இட்ஸ் நாட் an ஆப்ஷன். சரிங்களா? சோ ஆகினால கதை சொல்லக்கூடிய திறமை எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்காக நம்ம சொல்லக்கூடாது. ஒருவேளை அந்த இயல்பாக நமக்கு அந்த திறமை இல்லைன்னா அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வேலையாட்கள் கொஞ்சம் அறுப்பு மிகுதி. சரி, இப்போ கதையை மனப்பாடம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அந்த கதையை பிராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவு முறை வேணுமோ அவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. யாருக்கிட்ட சொல்ல போறோம், எந்த இந்த கதையை கொண்டு சேர்க்க போறோம், சரிங்களா? இது எப்படி சொல்ல போறோம், அதெல்லாம் நீங்க வீட்டுல நீங்க திட்டமிட வேண்டும். அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்பாட்ல திட்டம் போடக்கூடாது. வீட்டுல வச்சு திட்டம் போட்டுதான் அங்க போன ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு நேரடி அங்க உதவி செய்யான்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. வீட்டுக்கு ஆண்டவர் எவ்வளவு நேரத்தை கொடுத்துருக்கிறாரு, வீட்டுல நாம ஆயத்தம் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போகணும். சரிங்களா? இப்போ மனப்பாடம் பண்ணி அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்படி சொல்றோம், அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு எந்த மக்கள்கிட்ட எந்த விதத்துல. அடுத்து முக்கியமான காரியம் தெரியுங்களா, கதை சொல்லும்போது ரொம்ப டீசென்டாக சொல்லணும். டீசென்டாக ஏன் அப்படின்னா சரியான வார்த்தை, அதாவது வார்த்தைகளை வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். ஓகே ஓகே, இப்போ ஓகேவா? இப்போ ஓகேங்களா? எஸ் சார், இப்போ ஓகே. ரைட், ஓகே 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 ரைட். அதாவது கதை சொல்லும் பொழுது நான் அநேக முறை கவனித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உபயோகிக்க கூடாத ஒரு சில வார்த்தைகளை சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்லிடுறாங்க. சில வார்த்தைகள் இன்டீசென்டா இருக்கும். அப்போ அந்த அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக அந்த வார்த்தைகளை சொல்வது மிக முக்கியம். ரொம்ப டீசென்டா, அதுக்குதான் ப்ரிப்பரேஷன் வேணும். ப்ரிப்பேர் பண்ணாம போயிட்டா அங்க போய் நமக்கு என்ன வாய் உளரும். சில நேரங்களில் இல்லாத அந்த உபயோகிக்க கூடாத வார்த்தைகள் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்க ஸ்பாட்ல. ப்ரிப்பேர்டா போகாம சரி ஆயத்தமா போகலன்னா அங்க போன உடனே நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஆகினாலதான் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம்.
மனப்பாடம் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி சொல்ல போறோம், எந்த வார்த்தைகளை, இந்த மக்களுக்கு புரிகிற எந்த வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்த போறேன். ஏன்னா ஒரு நேரம் ஒருவேளை நீங்க ட்ரைபல்ஸ் மக்கள் மத்தியில வந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ உங்களுக்கே தெரியும், ட்ரைபல் மக்களுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ அதனால அவர்களுக்கு புரிகிற சில நேரங்கள்ல ரட்சிப்பு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரட்சிப்புனா புரியாது அவங்களுக்கு. நீங்க ரட்சிப்புன்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியாது. நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட சொல்லி வருவீங்க, அவங்களுக்கு புரியாம. நம்ம போறதே அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக. சோ அதனால எந்த அளவுக்கு நீங்க எளிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கதைகளை எளிமைப்படுத்தி, எளிமையான வார்த்தைகளிலே டீசெண்டான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அந்த கதையை வந்து அவர்களுக்கு, வேதத்தில் உள்ள அந்த கதையை வந்து அவர்களுக்கு சொல்லணும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ஒரு கதையை சொல்லி முடிச்ச உடனே, நல்லா கவனிங்க, ஒரு கதையை சொல்லி முடிச்ச உடனே அடுத்து என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு கதையை நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க, அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? மறுபடியும் அந்த கதைய அவர்களை சொல்ல வைப்பதற்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு டைம் நீங்க சொல்றீங்கன்னா, ரெண்டாவது டைம் என்ன செய்யணும்னா, லைட்டா அந்த கதையை ஆரம்பிச்சு அவர்களை அடுத்தடுத்து சொல்ல வைக்கணும். ஒருவேளை அவர்களுக்கு சொல்ல தெரியல, நீங்க ஹெல்ப் பண்ணணும். சோ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே அவர்கள் கவனிச்சாங்களா இல்லையா, உண்மையிலேயே அவங்களுக்கு நீங்க சொன்ன கதை வந்து புரிஞ்சுதா இல்லையா, இது எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தடவை நீங்க சொல்லிருங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, அவரை வைக்கிறது. அப்படின்னா தனித்தனியாக இல்ல, மொத்தமாக நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றீங்க. அப்போ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து என்ன செய்றீங்க, கதைய அப்படி மறுபடியுமாக ஒரு ரிவ்யூ, ஒரு மறுமுறை அந்த கதையை சொல்ல வைக்கிறீங்க. சரிங்களா? அடுத்து மூன்றாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? மூன்றாவது ஸ்டெப், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன பாடத்தை உங்களால கற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி நீங்களே கேள்வி கேட்கணும். நீங்க சொல்வதற்கு முன்பதாக, நீங்க ஏற்கனவே வந்து ஒரு ஆயத்தத்தோட தான் போயிருப்பீங்க. நீங்க வீட்டுல இருந்து போகும்போதே இந்த கதையிலிருந்து இந்த பாடங்களை எல்லாம் நான் வந்து என்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஆயத்தத்தோட தான் போயிருப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கடைசியில் நீங்க சொல்லணும். ஆனால் கதையை சொல்லிட்டு அவங்கள அந்த கதையை சொல்ல வைக்கணும். அடுத்து அந்த கதையிலிருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, என்ன அவங்களுக்கு அவங்களாகவே அந்த கதையிலிருந்து கருத்தை எடுப்பதற்கு நீங்க உதவி செய்யணும். நீங்களா கருத்தை கொடுப்பதற்கும் அவங்களாகவே அந்த கதையிலிருந்து கருத்தை எடுத்துக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிம்பிள். ஒருத்தருக்கு மீனை நீங்க புடிச்சு கொடுக்கறதுக்கும் அவருக்கு மீன் பிடிக்க கத்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்ட் தானே? எது பெஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம், எது பெஸ்ட்? மீனை பெஸ்ட், அது பெஸ்ட். ஏன்னா இன்னைக்கு நீங்க மீனை கொடுப்பீங்க, ஆனா நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, மீன் பிடிக்க தெரிஞ்சா மட்டும்தான் அவரால் மீன் பிடிக்க முடியும், நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு கதையில கருத்தை, எல்லா கருத்தையுமே நீங்க சொல்வதற்கு முன்பதாக அவர்களே அந்த கதையிலிருந்து ஏதாவது கருத்துக்களை, பாடங்களை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்க என்ன ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் எப்படி இந்த சின்ன குழந்தைகள் நடக்க பாத்தீங்களா, எப்படி என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு கையை பிடிச்சிட்டு இந்த குழந்தைய நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. அதே மாதிரிதான் நம்முடைய மக்கள் வந்து அவர்களாகவே எடுத்துக்கிறாங்களா, அந்த கதையில இருந்து ஒரு பாடத்தை அவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அப்புறம் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம ஏற்கனவே ப்ரிப்பேர்டா போயிருப்போம் இல்லைங்களா, அந்த கருத்துக்களை ஒருவேளை அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஓகே, அதை சொல்ல வேண்டாம். ஏதாவது விடுபட்டு போயிருச்சுன்னா நீங்க அதை சொல்லலாம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போன அந்த கருத்துக்களை ஏதாவது அவங்க சொல்ல விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் அதை சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்க சொன்ன கதை அவருடைய மனசுல பதியும். கதை மட்டுமல்ல, அந்த கதையினுடைய கருத்துக்களும் அந்த மக்களுடைய மனசுல பதியும். சரி, இப்போ இதோட முடியல. நீங்க ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் போறீங்க, அதே மக்களை சந்திக்க போறீங்க. சந்திக்க போகும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த
சொல்லிக் கொடுத்தீங்களா அந்த கதையை, போன வாரம் சொல்லிக் கொடுத்த அந்த கதையை மறுபடியும் அவர்களை சொல்ல வைக்கணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணி தான் விடணும். அவங்க தான் என்ன செய்யணும், தொடர்ச்சி அந்த அந்த கதையை வந்து சொல்லி முடிக்கணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கருத்துக்களையும் சொல்ல வைக்கணும். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கதையில கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்துனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு, எப்படி நடைமுறைப்படுத்துனீங்க? அவங்க பலவிதமான சூழல்கள் வழியாக அந்த ஒரு வாரமும் கடந்து போயிருப்பாங்க. பல சூழல்களை அவங்க தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு சூழல்லையும் இந்த கதையில கற்றுக்கொண்ட பாடங்களை வந்து எப்படி அவங்க அபியாசப்படுத்தினாங்க, எப்படி செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் கேட்கலாம் தனிப்பட்ட விதத்துல. அப்படி கேட்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது அதை கேட்டுட்டு இருக்க மற்றவங்களுக்கு உபயோகப்படும். அப்படி முடிஞ்ச அளவு நீங்க ஒரு 5-6 பேர்கிட்ட கேட்கும் பொழுது, இல்ல முடிஞ்ச எல்லார்ட்டையுமே கேட்கும் பொழுது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கதை மூலமா அவர்களை கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க உதவி செய்யறீங்க. எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு நடக்க சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அவருடைய வார்த்தையில் உள்ள இந்த கதைகள் மூலமாக அவர்கள் இதை படிக்காத மக்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ்வதற்கு, நல்லபடியாக வாழ்வதற்கு நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு குழந்தைக்கு உதவி செய்யற மாதிரி அவர்களுக்கு உதவி செய்யறீங்க. சரிங்களா? சரி, 5 minutes பிரேக். சரிங்களா? 7:50க்கு வந்து ஜாயின் பண்ணிருங்க. சார் அலெக்ஸ் அலெக்ஸ் சார் சார் அந்த டேனியல் ரெவலேஷனுக்கு ஒன்றும் கிடையாதா அசைன்மெண்ட் ஒண்ணுமே? அசைன்மெண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது தெரியல சார், அது எப்படி வேற ஏதோ இல்ல, அது அந்த இதுல இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. அட்டவணை மாதிரி எழுத சொல்லியிருந்தாங்க சிஸ்டர். அப்படி அது வந்துருமா, செஞ்சிடலாமா? லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, அட்டவணை மாதிரி அதை எழுத சொல்லியிருக்காங்க. என்ன அசைன்மெண்ட் சிஸ்டர்? லீனா சிஸ்டர் என்ன அசைன்மெண்ட்? சார் நோட்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுல பின்னால வந்து பிரிண்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஓகே ஓகே. ஒருவேளை சாருடைய டேனியல் மட்டும் தான் இருக்குது. டேனியலுக்கு மட்டும் தான் இருக்கு, ரெவலேஷனுக்கு இல்ல சார். ஆமா ஆமா, ரெவலேஷனுக்கு இல்ல, டேனியலுக்கு மட்டும் தான் இருக்கு. அதுல நான் கேட்டேன் சார் அவர்கிட்ட, அவங்க சொன்னாங்க நான் தானியல் இதுல வந்து கொடுத்துருக்கிறேன், வேணா இதுக்கு வேணா அப்புறம் சொல்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் எதுவும் சொல்லலைங்க சார். ஓகே ஓகே, நான் கான்டாக்ட் பண்ணி கேட்குறேன். சரிங்களா? நான் கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல வந்து அப்டேட் பண்றேன். ஓகே சார், எப்போ லாஸ்ட் டேட் எப்போ கொடுக்கணும்ன்றதையும் நீங்க குரூப்ல சொல்லிடுங்க சார். ஓகே. டேனியல் புக் ஆஃப் டேனியலுக்கு வந்து அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ரெவலேஷனுக்கு வந்து கொடுக்கல இல்லைங்களா? ஓகே, நான் அதை கேட்டுட்டு நான் அப்டேட் பண்றேன். டியூ டேட் எப்போன்னு சொல்லி நான் கேட்குறேன். இல்ல அவங்க சாரா குடுக்கல, லீனா சிஸ்டர் கேட்டாங்க என்ன குடுக்கீங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க அந்த டானியல் அந்த 10 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சார் ரெண்டையுமே குரூப்ல போட்டுட்டோங்க சார், என்ன அசைன்மென்ட்னு. ஓகே 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 சார். ஆக்சுவலா அது எழுத்துக்கள் சரியா பிரிண்ட் ஆகல, அது தமிழோட இது, அதனால கொஞ்சம் புரியுது கஷ்டமா இருக்கு. அப்படியா? அந்த அசைன்மெண்ட் ஆமா, அந்த லாஸ்ட்ல தானியல் 2 அப்புறம் சியல அப்படின்னு இருக்கு, தானியல் 7 4 அதாவது ஃபாண்ட் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால புரிய மாட்டேங்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து வராம இருந்திருக்கு, அதனால வந்து கொஞ்சம் ஃபாண்ட் எல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபைல் எப்படி இருக்கு? பிடிஎஃப் இருக்கா இல்லனா வந்து வேர்ட்ல இருக்கா? எம்எஸ் பிடிஎஃப் தான் இருக்கு. பிடிஎஃப் தான் இருக்கு. ஓகே, உங்களுடைய டவுட் வந்து நான் சார்ட்ட கேட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்றேன். சரிங்களா? சார் எக்ஸாம்ல இல்லைங்களா? எக்ஸாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அந்த தெசலோனிக்கன்ஸ் அண்ட் எபிரேயருக்கும் எக்ஸாம் இல்லையா சார்? ஓகே, தேங்க்யூ.
சார் அடுத்து ஈஸ்டர் குட் ஃப்ரைடே எல்லாம் வருது, அதுக்கு எப்படி கிளாஸ் இருக்குமா அந்த டைம்ல? ஆமா, ஈஸ்டர் மீன் குட் ஃப்ரைடேக்கு வந்து கிளாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு? சவுண்ட் மார்னிங் ஒரு சிலருக்கு வந்து மார்னிங் இருக்கும், ஒரு சிலருக்கு ஈவினிங் வாய்ஸ் இருக்கும். கேட்கல சார், மியூட்டட். ஓகே, ஒரு சிலருக்கு சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண ஒருவேளை மார்னிங் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மார்னிங் ஈவினிங் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து லீவ் தான். தேர்ஸ்டே வந்து உண்டு சார். தேர்ஸ்டே உண்டு சார், வியாகுல வியாழன் வந்து. ஆமா, ஃப்ரைடே பகல் 11:30. ஓகே ஓகே. வேலன் வெள்ளி சனி ஃப்ரைடே லீவ் தான், ஃப்ரைடே லீவ் தான். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 2 கிளாஸ் இருக்கும் சரிங்களா? இந்த வீக்ல வந்து குட் ஃப்ரைடே இருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வகுப்பினுடைய முடிவுல வந்து சார் வந்து கிளாஸ் இல்லைன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்சல்ட் பண்ணாங்க வைக்கலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து கிளாஸ் இருக்காது சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வாரத்துக்கு 2 கிளாஸ் வகுப்பு வந்து நிச்சயம் இருக்கும் சரிங்களா? அந்த வகுப்பு வந்து மண்டேவா டியூஸ்டேவா இல்லைன்னா வந்து 2வது கிளாஸ் வந்து தேர்ஸ்டேவான்னு சொல்லிட்டு சார் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே சரிங்களா? ஓகே, நீங்களும் அதுக்கு ஆயத்தமாக இருக்க முடியும். ஆகையினால சார்ட்ட நம்ம சார் ஜேம்ஸ் அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டுக்கலாம். அவங்க எப்போல்லாம் 2 கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை கிளாஸ் இருக்காது. சரி சார், ஓகே ஓகே. நான் இந்த கிளாஸ்மே வேலைக்கிழமை தான் இருக்கும். நம்ம இந்த 2 நாள்ல அசைன்மெண்ட் அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் வேலை இருந்துச்சு. அதனால நீங்க 3 இன்னைக்கு ரெடி பண்ணிட்டீங்க. இல்லாட்டா நான் வேலைக்கிழமை தான் இருக்கும் சொல்லி 2 நாள்ல நமக்கு இது அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஓகே, தான். நோ ப்ராப்ளம். வரக்கூடிய வகுப்புல வந்து அசைன்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா? இந்த ஒரு அசைன்மெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து பிஸியாக இருந்துருக்கீங்க சில காரியங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார், அந்த வகுப்பை பத்தி சொல்லிருங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து எந்தெந்த டேல வந்து நீங்க வகுப்பு எடுக்கிறீங்க, இந்த கம்மிங் ஃப்ரைடே வந்து வகுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிருங்க. ஷூர். ஓகே, ஸோ நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். கதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதாவது கதை சொல்லும் பொழுது இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கதை சொல்லுகிறவர்களை கவனிச்சு பாருங்களேன். நிறைய பேர் சண்டே ஸ்கூல்லாம் கதை சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவங்க தான் நீங்க இல்லையா? அப்படி சொல்லக்கூடியவங்களை பாருங்க. அவங்க கதை சொல்லும் பொழுது சிலவங்க வந்து அப்படி சும்மா அப்படி ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு அந்த உடல்லாம் அசையாம அப்படி ரோபோ மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து தவிர்க்க வேண்டும். அது நம்ம சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்க கிட்ட கதை சொன்னாலும் சரி, நம்ம கதைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நம்ம கதை வந்து அப்படி நம்ம ரோபோ மாதிரி நின்று நம்ம சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஒத்து வராது இல்லையா? ஸோ அதனால நம்ம கதை சொல்லும் பொழுது நம்முடைய உடல் அசைவுகள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா? அப்போ அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த கதை சொல்வது என்பது ஒரு நாடகம் மாதிரி. இந்த கதையே வந்து ஒரு நாடகம் மாதிரி நாம வந்து மக்கள்கிட்ட நம்ம காமிக்கிறோம். அது எந்த கதையா இருந்தாலும் சரி, பைபிள்ல எந்த கதையாக இருந்தாலும் சரி. அடுத்து கதை சொல்வதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு கதை நகரும் பாத்தீங்களா, அதை நாம சரியாக உணர வேண்டும். அதாவது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்காக நம்ம இல்லாத சொல்லக்கூடாது. பைபிள்ல இல்லாதத சஸ்பென்ஸ் அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு பைபிள்ல உள்ள அந்த ஸ்டோரியவே மாத்திரக்கூடாது. சஸ்பென்ஸ் வேணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கதையை வந்து வடிவமைக்க வேண்டும் அந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு. ஏன்னா பைபிள் உள்ள கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பல சீன்கள். அதாவது என்ன சொல்றது, ஒரு திரைப்படம் பாக்குறீங்கன்னா அதுல நிறைய சீன் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு கதையிலையும் நிறைய சீன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு அந்த கதை வந்து ஒரு 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 ஒழுங்குல ஒரு ஆர்டராக என்ன செய்யணும், நகரணும் சரிங்களா? அது வந்து நமக்கு திட்டமிடுதல் மிக முக்கியம். அந்த ஆர்டர் இல்லை அப்படின்னா சுவாரஸ்யம் இருக்காது கதை சொல்றதுல. அப்போ சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம் சரிங்களா? அது ஒரு விஷயம். அடுத்து கதை சொல்றதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம இடையில கேள்வி கேட்கறது. அது ரொம்ப முக்கியம். இன்டராக்டிவ், மக்களை வந்து என்கேஜ் பண்றது. அந்த கதை சொல்லும் பொழுது அவங்கள நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு இந்த நியூஸ் ரீடர் மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஒரு சில நேரங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பாட்டு கதை சொல்லிட்டு இருப்போம், மக்கள் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க.
அப்படி இல்லாம அந்த இன்டராக்டிவ் நடக்கணும். கதை சொல்லும் பொழுது புரிஞ்சுதுங்களா, இதுக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஏற்கனவே சொன்னதுல இருந்து ஏதாவது கேள்விகள்லாம் கேட்டு மக்களை ஒரு என்கேஜா வைக்கணும். சரிங்களா, அதுவும் மிக முக்கியம். அடுத்து, கதைகளை தேர்வு செய்யும் பொழுது பொருத்தமில்லாத கதைகளை நாம என்ன செய்யக்கூடாதுன்னா தேர்வு செய்யக்கூடாது. சரிங்களா, எப்போதுமே பொருந்தக்கூடிய ரீதியில நம்ம சொல்லுகிற கதையானது நாம சொல்லுகிற மக்களுக்கு பொருந்தக்கூடிய ரீதியில, அவங்க வாழ்க்கையில ஒட்டாத ரீதியில நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய கதை இருக்கக்கூடாது. சரிங்களா, சரி. இப்போ முக்கியமான ஒரு காரியம், நாம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மக்களை சந்திக்கிறீங்க, தொடர்ச்சியாக அந்த மக்களை பாக்குறீங்க அப்படின்னா நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் எப்படின்னா ஒரு அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு சத்தியத்தை போதிக்கக்கூடிய ரீதியில ஒரு முறைப்படுத்துதலா இருக்கும். சும்மா ஏதோ இன்னைக்கு ஒரு கதையை சொல்றோம், அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு கதையை சொல்றோம் அப்படி இல்லாம ஒரு முறையான ஒரு போதனையை அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். ஒரு முறையான போதனை, சிஸ்டமேட்டிக்கான ஒரு டீச்சிங்கை அந்த கதைகள் மூலமாக அவர்களுக்கு வழங்குவதற்கு தகுந்த மாதிரி நாம ப்ரிப்பேர்டா போகணும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு கதையை நீங்க சொல்ல போறீங்க, அவங்க அவிசுவாசிகள்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுக்கு நாம கதை சொல்லணும் அப்படின்னா ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவோம், ஒரு கதை மூலமாக சுவிசேஷத்தை சொல்லுவோம். நமக்கு நிறைய கதை இருக்கு, நீங்களே நிறைய டைம் சொல்லியிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நோவா கதை இருக்கு, அல்லது இளையகுமாரன் கதை இருக்கு, அல்லது லாசரு மற்றும் ஐஸ்வர்யவான் கதை இருக்கு, சகேயு கதை இருக்கு, இப்படி நிறைய கதை இருக்கு. இப்போ இந்த கதையை சூஸ் பண்ணி அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லி ரட்சிப்பு கிளியர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ரட்சிப்பை பற்றி மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ரட்சிப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. சரி, ரைட். அது நீங்க சொன்னது பொதுவா சொன்னீங்க. இன்னும் பர்டிகுலரா போனோம் அப்படின்னா ரட்சிப்பு முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டெப் என்னது? ரட்சிப்பு முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டெப் கரெக்ட், ஞானஸ்நானம் இல்லையா? சரி, நமக்கு கதை இருக்கா இல்லையா? இதுக்கு இதை சொல்லி கொடுக்கறதுக்கு கதை இருக்கா இல்லையா பைபிள்ல? இருக்கு சார், இருக்கு. எந்த கதை? இந்த அப்போஸ்தலர் 8 அதிகாரம் கூட சொல்லலாம் சார், அந்த கந்தாகே மந்திரி. கரெக்ட் 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 கரெக்ட், அந்த கதை இருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்க அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல கூட பேதுரு பிரசங்கம் பண்றாரு, மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. சரிதானே? அப்போ நடக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் கடைசியில அவங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாரு பேதுரு எல்லாத்துக்கும் இல்லையா? சோ இப்படி நமக்கு அப்படி ஒரு கிரமமாக, ஒரு ஒழுங்காக, ஒரு வரிசையாக வேத சத்தியங்களை கதைகள் மூலமாக நம்மளால போதிக்க முடியும். அதற்கு உரிய வழிவகைகள் நமக்கு வேதாகமத்துல இருக்குது. சரிங்களா, சரி. அப்ப இந்த ஞானஸ்தானத்தை பத்தி போதிச்சிட்டீங்க, அடுத்து என்ன போதிப்பீங்க? ஞானஸ்தானத்தை பத்தி போதிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணுவீங்க? 3வது வாரம் என்ன செய்வீங்க? சபை கூடுதல். 3வது வாரம். சரி, அதாவது ரைட், ஓகே, சூப்பர், ரைட். இப்போ நான் என்னுடைய ஒரு கருத்து சொல்லிடுறேன். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாரு, ரட்சிக்கப்பட்ட உடனே ஒருவேளை ஞானஸ்தானத்தை பத்தி நான் டீச் பண்ணுவேன், இல்லைன்னா ஈவன் அதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லக்கூடிய கதை எதுவாக இருக்கும் அப்படின்னா, பைபிள்ல ரட்சிக்கப்பட்ட உடனே நிறைய பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே நிறைய பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? சேர்க்கப்பட்டார்கள். இல்ல சரி, ரைட்டு, அது ரைட்டு. அவங்க செஞ்ச முக்கியமான வேற ஒரு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே நிறைய பேரு என்ன பண்றாங்கன்னா, மத்தவங்களுக்கு போய் சொல்றாங்க. கரெக்ட் தானே? பைபிள்ல நிறைய கதை. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம நிறைய பேரு உதாரணத்துக்கு மத்தவங்கிட்ட போய் சொல்றாங்க, அவங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்கு டியூட்டி வந்துருது. என்ன அப்படின்னா, தான் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற டியூட்டி வந்துருது. அவர் ஊழியம் ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் ஊழியத்தை தொடங்கிறார். என்ன ஊழியம்? சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஊழியம். சரிங்களா?
சோ அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டாரு அப்படிங்கறத மத்தவங்க கிட்ட சொல்ல முடியும். அப்போ பாருங்க, ஒரே ஒரு கதை தான், அந்த கதை ஒரு மனிதனை ரட்சிக்கப்படுத்துவதோடு மட்டுமல்ல, ஊழியத்திற்கும் தயார்படுத்துது. சரிங்களா? சோ அதனால ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு, விசுவாசிக்கு என்னெல்லாம் தேவையோ படிப்படியாக நீங்க என்ன செய்யலாம், கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்க முடியும். சரிங்களா? படிப்படியாக கதைகள் மூலமாக நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கு. அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்முடைய 2வது பாடம் இருக்கு இல்லையா, MDOL 2வது பாடம், அதுக்கு வந்துருங்க. அதுல 6வது பாயிண்ட் பாருங்க. ரெண்டாவது பாடம் இருக்கு பாத்தீங்களா, லெசன் 2. அதுல 6வது பாயிண்ட், அத கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு இல்லையா? எடுத்துட்டோங்க சார். ஓகே தேவனுடைய ஓகே ரைட். வார்த்தை இல்லாத இயக்கங்களின் அபாயம். சரி, சூப்பர் சூப்பர். நீங்க கவனிச்சீங்களா? அந்த டைட்டில் எல்லாமே பாருங்க, டைட்டில்லே உங்களுக்கு விஷயம் இருக்கும். தேவனுடைய வார்த்தை இல்லாத இயக்கங்கள் அப்படின்னா, இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய இன்னைக்கு ஊழியங்கள் இருக்கு இல்லையா, நிறைய ஊழியங்கள், பெரியா மினிஸ்ட்ரிஸ், அந்த மினிஸ்ட்ரிஸ், இந்த மினிஸ்ட்ரின்னு சொல்லி நீங்க யூடியூப்லயும் சரி, அப்புறம் ஆஃப்லைன்லயும் சரி, ஏகப்பட்ட ஊழியங்கள் இருக்கு இன்னைக்கு. ஆனா கவனிங்க, அந்த ஊழியங்கள்ல, அந்த இயக்கங்களில தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து ஊழியம் கிடையாது. சரி, இப்ப பாருங்க, அந்த 6வது பாயிண்ட்ல ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உண்மையான ஆவிக்குரிய இயக்கங்கள் உருவாகவும் நிலைத்திருக்கவும் முடியாது. அப்ப தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல அடுத்த 2வது பாயிண்ட் பாருங்க, 2வது அந்த 6வதுல 2வது பாருங்க, அடுத்த லைன், தேவனுடைய வார்த்தை தெளிவாக வழங்கப்படாவிட்டால் இந்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி, நிறைய மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த இயக்கங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தவறான போதனைகள், கலாச்சார கலவைகள் அல்லது விலகிய ஆராதனைகளை நோக்கி செல்லும் அபாயம் உள்ளது. இது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா என்ன நடக்கும்? முதலாவது, தவறான போதனைக்குள்ளாக போவதற்கு அது வழிவகுக்கும். சரிங்களா? இன்னைக்கு பாருங்க, ஏகப்பட்ட டினாமினேஷன் இருக்கு, ஏகப்பட்ட டினாமினேஷன். என்ன ரீசன் தெரியுமா? என்ன ரீசன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக வியாக்கியானம் செய்யாம, சரியான ரீதியில வியாக்கியானம் செய்யாம இருக்கிறதுனால உள்ள விளைவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய டினாமினேஷனுக்கு காரணம். ஏகப்பட்ட டினாமினேஷன். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக வியாக்கியானம் செய்யாதது. அது தவறான போதனைகள். அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கலாச்சார கலவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையையும் கலாச்சாரத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறது. ஆண்டவருடைய வார்த்தையையும் கலாச்சாரத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறது. இதுக்கு பேரு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சின்கிரிட்டிசம் அப்படிம்பாங்க. சின்கிரிட்டிசம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை கலாச்சாரத்து கூட மிக்ஸ் பண்றது. மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது, அதாவது நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு, ரைட், அது உண்மைதான். ஆனா அந்த ஒவ்வொரு கலாச்சாரத்துக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம கொண்டு போகும் பொழுது அந்த கலாச்சாரங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை மாற்றாமல் நாம பார்த்துக்கணும். கலாச்சாரங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை மாற்றக்கூடாது. அர்த்தத்தை மாத்திருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் தான் சின்கிரிட்டிசம். என்ன நடக்குது? ஆண்டவருடைய வார்த்தையும் அந்த கலாச்சாரங்களும் மிக்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிறைய அதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்? என்ன காரணம் தெரியுங்களா? யாரா சொல்ல முடியுமா? என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஏன் சின்கிரிட்டிசம் இன்னைக்கு நிறைய இருக்கு? கலாச்சார கலவை. காரணம் என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். கருணாகரன் இருக்கீங்களா? இருக்க மாஸ்டர். சொல்லலாம், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. கலாச்சார கலவை என்ன நினைக்கிறீங்க? எதனால இன்னைக்கு கலாச்சார கலவை உருவாகுது? சார் ஆண் பெண்ணு சமம் நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒரு டைம் ஆண் பெண்ணு சமம் நினைச்சு இப்ப எல்லாருமே வாழுறாங்களா சார், அதனால நிறைய மாறுபாடு. இன்னொரு டைம் சொல்லுங்களேன், எனக்கு சரியா கேட்கல. ஆண் பெண்ணு சமம் நினைக்கிறாங்களா சார்? ஓகே ஓகே ரைட். வேலைக்கு போறோம், சமமா சம்பாதிக்கிறோம், அதனால வந்து எல்லாமே மாறிடுது இல்லைங்களா? ஓகே, அது ஒண்ணு ரைட். அதாவது ரைட். வேற வேற ஏதாவது? அப்படி சொன்னா ஏத்துக்கிறாங்க. அப்படி சொன்னா தான் ஏத்துக்கிட்டு சபைக்கு வராங்க. ஓகே சூப்பர் ரைட், சூப்பர் சூப்பர் ரைட். இதெல்லாமே சூப்பர் காரணங்கள். வேற யாராவது? மக்களை கவர்வதற்காக கூட்டத்தை கூட்ட. சூப்பர் 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 ரைட். அது நல்ல 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 பாயிண்ட். வேற? சரியா தெரியாதனால மூன்றாம் பாலினத்தவரையும் இன்னைக்கு சபையில சேர்க்கிறாங்க. சோ அது வந்து ஒரு கலாச்சார கலவை. சபையில ஓகே, சபையில சேர்க்கறது தவறு கிடையாது இல்லையா? சபையில சேர்க்கறது தப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கிறிஸ்தவ நன்னறிகள் ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு சார், அதுல வந்து அலௌட் உண்டு, அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு அவங்களே அலௌட் பண்ணலாம். அல்லது இல்ல ஓகே ரைட், எனக்கு புரிஞ்சிருச்சு. சிஸ்டர் சொன்னது புரிஞ்சுது. பிரதர் கருணாகரன் பிரதர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? மூன்றாம் பாலினத்தவர்களை நம்ம சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடணுமா? இல்ல சபைக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க திரும்பவும் சக ஒரு மனிதர்களை போல அவங்க அந்த திருநங்கைன்ற வேஷத்தை கலைத்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற சொல்லி கொடுத்தேன். சூப்பர் சூப்பர் நல்லா. ஆக்சுவலா நீங்க ஒரு சில விஷயங்களை ஊழியத்துல இருக்கிறதுனால, ஒருவேளை முழு நேரத்துல ஊழியத்துல இல்லாட்டாலும் ஒரு ஊழியத்தை பத்தி ஒரு ஒரு பகுதி நேர ஊழியத்திலேயாவது நீங்க இருக்கிறதுனால ஒரு சில இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, அதாவது மனிதனை மையப்படுத்தி எல்லாமே இன்னைக்கு மாறிட்டு, கடவுளே வேண்டாம், கடவுள் இல்லாம மனிதனால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குது. இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடியது யாருன்னா சாத்தான் தான். இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னா சாத்தான். இது ஆண்டவருக்கு தெரியாம நடக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அனுமதிக்கிறார். சரிங்களா? ஆண்டவர் இதெல்லாமே ஒரு கொஞ்ச நாளைக்கு இதை அனுமதிக்கிறார். சரிங்களா? அப்போ இப்ப நான் கேட்ட கேள்விக்கு வருவோம். அதாவது கலாச்சார கலவை நிறைய நடக்குது. ஏன் தெரியுமா? மெயினான காரணம் நீங்க நிறைய பேர் சொன்னீங்க. பட் முக்கியமான காரணம், நீங்க இந்த ஆங்கில வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. கான்டெக்ஸ்டுவலைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான்டெக்ஸ்டுவலைசேஷன். சரி, அது என்ன நான் சொல்லிடுறேன். இப்போ நிறைய கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா? நம்ம உலகத்துல நிறைய கல்ச்சர் இருக்கு, கரெக்ட் தானே? சரியா? சரி. ஆனா பைபிள் எழுதப்பட்டது யாருடைய கல்ச்சர்ல? பைபிள் எழுதப்பட்டது யாருடைய கல்ச்சர்? யூதர்களுடைய கல்ச்சர். கரெக்டா? யூதர்களுடைய கல்ச்சர் கலாச்சாரத்துலதான் வேதாகமம் எழுதப்பட்டுச்சு. இப்போ பிரச்சனை எழுதுறீங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த யூத கலாச்சாரத்துல எழுதப்பட்ட பைபிள் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ கலாச்சாரங்கள் இருக்கு இல்லையா? இந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி நாம சொல்லி கொடுத்தாதான், அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்காக இவங்க என்ன செய்யறாங்கன்னா கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய ஸ்டைல்ல என்ன செய்யறாங்க, கொண்டு போய் அவங்கள புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா அர்த்தத்தையே மாத்தி விட்டுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தையே மாத்தி விட்டுறாங்க. இவங்களுடைய நோக்கம் சரி, எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை புரியணும் அப்படிங்கிறத நோக்கம் சரி. ஆனால் அந்த நல்ல நோக்கம்
இருக்கிறதோட முடியல, என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபுல்லா மாத்தி விட்டுறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன தெரியுங்களா? நம்ம படிக்கக்கூடிய நிறைய தியாலஜி புக்ஸ், உங்களுக்கு தியாலஜி புக்ஸ் எல்லாம் ஏதாவது நீங்க படிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கா? உங்களுக்கு யாராவது தியாலஜி புக்ஸ், நமக்கு உதாரணத்துக்கு நிறைய டாக்டர் இருக்கு இல்லையா, பிப்ளியாலஜி, அப்புறம் தியாலஜி ப்ராப்பர், நியூமட்டாலஜி, பரிசுத்தாவியானுடைய இயல், கிறிஸ்து இயல், வேதாகம இயல், தூதர்களுடைய இயல், ரட்சிப்பு, இதெல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்கா? ஆங்கில புத்தகங்கள் யாராவது படிக்கிறீங்களா? படிப்பீங்களா யாராவது? இல்ல இல்ல சார், இதான் படிச்சேன். யாராவது படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா? சரி, ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, அப்படி ஒரு படிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா நமக்கு நிறைய புக்ஸ், தியாலஜி புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாமே எழுதப்பட்டது, இதெல்லாம் எழுதினவங்க யார் அப்படின்னா நம்ம மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க தான் எழுதுனாங்க. சரிங்களா? சரி, இப்ப இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் உருவாயிட்டு இருக்கு புதுசா. என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இறையியலாளர்கள் இன்னைக்கு வந்து தியாலஜி புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க எழுதக்கூடிய 99% புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா வேதத்திற்கு எதிராக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? இதேதான், கான்டெக்ஸ்டுவலைசேஷன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மேற்கத்திய எழுத்தாளர்கள்லாம் எழுதுனது வந்து அவங்க மக்களுக்கு புரியுற மாதிரி எழுதிட்டாங்க, நம்முடைய கலாச்சாரம் வேற, அப்ப நம்ம மக்களுக்கு புரியணும்னா நம்ம என்ன செய்யணும், வேற மாதிரி எழுதணும்னு சொல்லி, நோக்கம் நல்லது, ஆனா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அர்த்தத்தையே மாத்திட்டாங்க. எனக்கு எவ்வளவோ தியாலஜி இருக்கு, பஃபலோ தியாலஜி இருக்கு, தலித் தியாலஜி இருக்கு, இப்படி ஏகப்பட்ட தியாலஜி வந்துருச்சு. இதெல்லாம் யார் எழுதினாலும் நம்ம ஆட்கள் தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய தியாலஜியன்ஸ், இவங்க தான் இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஆகினால நாம இதை குறித்து, இந்த கலாச்சார கலவைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நாம ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் படிக்காத மக்கள். அந்த படிக்காத மக்கள் எளிதாக ஏமாந்து விடுவார்கள். நாம என்ன சொல்றோமோ அதை நம்பிடுவாங்க. அவங்க செக் பண்ணவும் முடியாது, பைபிள் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ண முடியாது. ஸோ ஆகினால இந்த கலாச்சார கலவையை குறித்து மிக எச்சரிக்கையாக நாம இருக்க வேண்டும். சரியான ரீதியில அந்த கதையினுடைய அர்த்தத்தை மாத்தாம, இந்த கதையில என்ன சத்தியம் தெளிவாக இருக்குதோ அதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கதையில இருந்து நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது. இந்த கதையில என்ன சத்தியம் இருக்குது, அந்த சத்தியத்தை அர்த்தம் மாறாம, அர்த்தம் சிதையாமல் சரியான ரீதியில மக்களுக்கு நாம கொடுக்கணும். அது மிகவும் முக்கியம். மறுபடியும் கவனிங்க நோட்ஸ, தவறான போதனைகள், கலாச்சார கலவைகள் அல்லது விலகிய ஆராதனைகள் அப்படின்னா அன்பிப்ளிக்கல் வர்ஷிப். அன்பிப்ளிக்கல் வர்ஷிப் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் எது பிப்ளிக்கல் வர்ஷிப், எது அன்பிப்ளிக்கல் வர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய சபைகள்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அன்பிப்ளிக்கல் வர்ஷிப், வேதத்திற்கு விலகிய ஆராதனை, வேதாகம ரீதியிலான ஆராதனை வந்து ரொம்ப குறைவு. இன்னைக்கு எல்லாமே மேன் சென்டர்டா மாறிடுச்சு. மனிதனை மையப்படுத்தக்கூடிய ஆராதனைகள் தான் இன்னைக்கு அதிகம். மனிதனை பிரியப்படுத்தக்கூடிய ஆராதனை, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஆராதனைகள் இன்னைக்கு அதிகமாக இல்லை. சோ ஆகையினால தேவனுடைய வார்த்தை மாறாமல் கதையை சொல்லணும், ரொம்ப முக்கியம். கதையை சொல்லும் பொழுது தேவன் என்ன சத்தியத்தை நாம சொல்ல விரும்புறாரோ அதைத்தான் சொல்லணும். சோ கதை சொல்லுதல அது மிகவும் முக்கியம். சரி, எடுத்து அப்போ இப்போ வந்து 7வது பாயிண்ட் கவனிங்க, நோட்ஸ்ல 7வது பாயிண்ட். சரி, இதை மட்டும் நம்ம பார்த்து நாம முடிக்க போகிறோம். இந்த 7வது பாயிண்ட மட்டும் பார்த்து நாம முடிக்க போறோம். இந்த 7வது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பெருக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புரிதலிலிருந்து பெருக்கம். இந்த பெருக்கம் ஆங்கிலத்துல என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கதை சொல்றாரு, சமாரியா ஸ்திரீ கிட்ட கதை சொல்றாரு, அப்புறம் வேற மக்கள்கிட்ட எல்லாம் கதை சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்த மக்கள்கிட்ட போய் ஓடி போய் சொல்றாங்க. கரெக்ட் தானே? அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு பலன் கிடைச்ச உடனே டக்குன்னு போய் மத்தவங்க கிட்ட போய் சொல்றாங்க, பரப்புறாங்க. இதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன். அப்போ நாம என்ன ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் வைக்கணும் அப்படின்னா, வேதத்தில் உள்ள கதையை மற்றவர்களுக்கு நாம சொல்லும் பொழுது
அவர்கள் மற்றவர்களிடத்துல போய் சொல்வதற்கு நாம் என்ன செய்யணும்னா அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நம்ம தான் எப்போதும் சொல்லணும்னு சொல்லி நினைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய சபைகள்ல இருக்கக்கூடிய பாஸ்டர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான். என்ன தவறு? விசுவாசிகளுக்கு எப்படி ஊழியத்தை செய்வது, எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்கள் சொல்வது, அதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பாஸ்டர் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து இன்னைக்கு நிறைய பாஸ்டர்களுக்கு இருக்கு. அது தவறு. சரிங்களா? சோ மல்டிப்ளிகேஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா, சபையில் உள்ள விசுவாசிகள் அல்லது நீங்க ஊழியம் செய்யக்கூடிய அந்த விசுவாசிகளும் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் மல்டிப்ளிகேஷன், பெருக்கம் நடக்கும். இல்லை அப்படின்னா பெருக்கம் நடைபெற போறது இல்லை. ஸோ அந்த கதையை சொல்வதனுடைய முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னா, இந்த கதையை கேட்டவர்கள் மற்றவங்க கிட்ட போய் சொல்ல முடியும் ஈஸியா. அதுக்கு நாம தான் ஊக்குவிக்கணும் அவங்கள. இந்த கதையை கேட்டுட்டு அவங்க மற்றவங்ககிட்டையும் போய் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை மற்றவங்களுக்கு எளிமையான முறையில அதை சொல்வதற்கு அவர்களை நாம வந்து தயார்படுத்த வேண்டும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க 7வது அந்த பாயிண்ட்ல ஒரு சில காரியங்களை வாசிக்கலாம். புரிந்து விசுவாசிப்பது மட்டும் போதுமானது அல்ல, விசுவாசித்தவர்கள் அவர்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டும். அடுத்து பாருங்க, அவர்கள் சொல்லுபவர்கள் அடுத்த தலைமுறைக்கும் கூட என்ன செய்யணும்? அதை சொல்லணும். இவ்வாறு பல தலைமுறைகளாக பெருகும் செயல்முறையே நிலைத்த சீசத்துவத்திற்கும் சபை வாழ்க்கைக்கும் அடிப்படை. பாத்தீங்களா? இந்த தலைமுறையாக இது நடக்கணும். இந்த சுவிசேஷம் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்றது என்பது, அதாவது படிச்சவங்க மட்டும் கிடையாது, படிக்காத மக்களாலையும் இதை செய்ய முடியும். எப்படி முடியும்? வேதாகம கதைகளை கற்றுக்கொள்வதன் மூலமா முடியும். நீங்க வந்து வசனத்தை மனப்பாடம் பண்ண வச்சீங்கன்னா அது முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? படிக்காத மக்களுக்கு வசனத்தை சொல்லி அதை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தவறு இல்லை. ஆனால் அதை விட முக்கியமானது, ஈஸியானது என்ன அப்படின்னா, கதைகளை அவர்கள் புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து அதை மற்றவர்களுக்கு எளிதாக சொல்வது ரொம்ப ஈஸி. வசனத்தை மனப்பாடம் பண்ணி அப்புறம் மறக்கிறது, நம்மளே மறந்துடும் இல்லையா? எத்தனை பேருக்கு மனப்பாட வசனம் தெரியும்? எத்தனை வசனம் தெரியும்? படிச்சவர்களாகிய நமக்கே 10 வசனத்துக்கு மேல மனப்பாடம் பண்ணி வைக்கிறது கஷ்டமா இருக்கு. கரெக்டு தானே? சோ கதைகளை அவர்களுக்கு நாம சொல்லிக் கொடுத்து அவர்கள் மனப்பாடம் செய்து அதை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாம ஊக்குவிக்க வேண்டும். சரிங்களா? சரி, இப்பொழுது நாம இந்த 7வது பாயிண்டோட நம்ம முடிக்க போறோம். அடுத்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம 8வது பாயிண்ட்ல இருந்து நாம அடுத்த வாரம் திங்கட்கிழமை நமக்கு வருது. சரிங்களா? இந்த வாரம் ஃபுல்லா லீவ். உங்களுக்கு வியாழன், உங்களுக்கு என்ன வியாழன் சொன்னீங்க? துக்க வியாழனா? ஏதோ ஓகே, வியாகுல வியாழன். சரி, அப்ப வந்து வியாழக்கிழமை நீங்க அந்த அதுல ஈடுபட போறதுனால, வியாகுலப்பட போறதுனால அன்னைக்கு லீவ் விட்டுறலாம். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ வெள்ளிக்கிழமையும் குட் ஃப்ரைடே. ஸோ அன்னைக்கும் நம்ம கிளாஸ் இல்லை. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை வைக்க வேண்டியது, நம்ம குட் ஃப்ரைடே இருக்கிறதுனால நம்ம பண்ணிடலாம். ஸோ அடுத்த வாரத்துல இருந்து நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, திங்கள் வியாழன் கிளாஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த வாரத்துல 2 நாள் கிளாஸ் இருக்கும். அடுத்த வாரம் திங்கட்கிழமை, அடுத்து வியாழக்கிழமை. ஏதாவது சின்ன ஒரு மாற்றம் வந்ததுன்னா உங்களுக்கு முந்தின அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. ஏதாவது கேள்விகள் யாருக்காவது ஏதாவது இருக்குங்களா? நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்க. சார், கேள்விகள் இருக்கு? எனக்கு ஒரு கேள்வி, 2 கேள்விங்க. சொல்லுங்க. நாம இது மாதிரி வீட்டுல நிக்கும் போது நீங்க சொன்னீங்க ரோபோட் மாதிரி நிக்க கூடாது, கொஞ்சம் அந்த உடல் அசைவுகளோட இருக்கணும். அந்த வார்த்தைகள் வீட்டுல இல்லைங்கயா, வீட்டுல இல்ல, வீட்டுல இல்ல, பிரசங்க மேடையில சொல்றேன். ஆமா, கதை சொல்லும் போது, அதாவது மெயினா கதை சொல்லும் போது அதாவது இது பிரசங்கத்துக்கு பொருந்துமா? அது வேற. ஒரு பிரசங்கத்துக்கும் இது ஒரு சில விதத்துல பொருந்தும். முக்கியமாக கதை சொல்லும் பொழுது நம்ம இப்படி கை கட்டிட்டு நம்ம அப்படி ஸ்ட்ரெயிட்டா ரொம்ப மாதிரி
நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சு போயிடும். சரிதானே? அதுதான் சார், ரைட். அது கரெக்ட். சொல்லுங்க. ஆனா சில சமயம் ரைட். அதான் ஆக்சுவலி இயற்கையாவே பொதுவா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதைக்கோ ஒரு தகுந்த மாதிரிதான் உடல் அசைவுகள், கை அசைவுகள் இப்படிலாம் வரும் செய்யும். ஆனா சிலர் ரைட் வந்துட்டு ரைட் எதுக்கு அங்க நின்னுகிட்டு இது மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க. அதை அப்படியா? எப்படி எடுத்துக்கலாம்? ஓகே. அதாவது ரைட்டு, நீங்க சூப்பர், அருமையான கேள்வி. அதாவது அளவான அசைவுகள் விமர்சிக்கப்படாது, நான் நம்புறேன். ஆனா ஒரு சிலர் நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப அசைவுகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஓவரா பண்ணி ஒரு மாதிரி அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி மாறிடும். ஸோ ஆகையினால நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ஓவரா அசைவுகள் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆக்வர்டா இருக்கும். சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும். எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாகும் போது அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா மாறிடும். சரிதானே? ஸோ அப்போ ஒருவேளை அந்த காரணத்துக்காக சொல்லுவாங்க. அதே நேரத்துல நீங்க அசையாம நீங்க நின்னாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன இவரு வந்து அசையாம நின்றுருக்காரு, அதையும் சொல்லுவாங்க. சரிதானங்கய்யா? சரிங்க, அது புரியுது. அதான். இன்னொரு கேள்வி என்னன்னா, நாம சொல்லுங்க. மக்களுடைய அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் அவங்கள ஒரு ஓகே. உற்சாகப்படுத்துறதும் இடையில ஏதாவது கேள்வி கேட்கணும். ஆமா சிலர் ஆமா என்ன ஆமா சொல்றாங்கன்னா, ஆ இது மாதிரி நீ கேள்வியில கேட்டுக்கிட்டு இருந்தனா அடுத்த டைம் நீ போகும்போது இவர் கேள்வியை கேட்டுட்டு இருப்பாருன்னு வராது கூட சில பேர் போயிடுவாங்க. அவர் வராரா, இவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படி. இத பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது ரைட்டு, சூப்பர், அதுவும் நல்ல அருமையான கேள்வி. அதாவதுங்கய்யா, இது இது ஏன் அருமையான கேள்வி நான் சொல்றேன் அப்படின்னா, இது நம்முடைய வகுப்புக்கே சில நேரங்கள்ல பொருந்தும். இப்போ நம்முடைய நிறைய பாடங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் எப்படின்னு தெரியல. இப்போ நானே இப்ப திடீர்னு ஒவ்வொரு ஆளா பேரை சொல்லி கேள்வி கேட்டு இருந்தேன்னு வைங்களேன், ஒருவேளை பகுதி பேர் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த வகுப்பு நம்ம அட்டன் பண்ணணுமா வேண்டாமா, பேசாம இந்த வகுப்பு ஸ்கிப் பண்ணி விட்டுறலாமா இந்த பாடத்தை, அப்படின்னு சொல்லி ஒரு நினைவு வரும் இல்லையா, நினைப்பு வரும். நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு. அதனாலதான் நான் இந்த மாதிரி ரொம்ப அதிகமா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நான் கேள்வி கேட்கறது இல்லை. நம்ம மக்களுடைய நிலை அது கரெக்டா நீங்க புரிஞ்சுருக்கிறீங்க. ஏன்னா நம்ம நம்ம சபைகள்ல ஒரு கிராம சபை இருக்கு, கிராமத்துல உள்ள ஒரு சபை, அங்க இதேதான் கேள்வி கேட்டா அடுத்த வாரம் வரமாட்டாங்க. சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா கதைகள் மூலமா தான் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு அது இந்த மெத்தடை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எப்போதுமே படிச்ச மக்களா இருந்தாலும் சரி, படிக்காத மக்களா இருந்தாலும் சரி, மேக்சிமம் 90% நான் கதைகள் மூலமா தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அவங்க மனசுல அது நிக்கும்ட்டு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, சில நேரங்களில் நீங்க சொன்ன மாதிரி கேள்விகள் கேட்பேன். ஆனா மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம மக்கள், கிராம மக்கள் பயந்துடுறாங்க. ஐயோ இவர் பிரசங்கம் பண்ணும்போது கேள்வி கேட்பாரு, அதனால அடுத்த வாரம் ஆப்சென்ட். அந்த மாதிரி சூழல்கள் இருக்கும். நானும் இதன் வழியாக கடந்து வந்திருக்கிறேன். அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, தனித்தனியா ஒவ்வொரு ஆளா கேள்வி கேட்காம பொதுவா கேட்டுருவேன். பொதுவா கேட்பேன். அதே மாதிரி நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு பயப்பட வேண்டாம், எந்த நர்வஸும் ஆக வேண்டாம், பதில் தெரியாட்டாலும் நீங்க வெக்கப்பட வேண்டாம், பதில் தெரியலையே அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அது எல்லாமே நான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் நடைமுறை சிக்கல். இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு சிலவங்க கூச்சப்பட்டவங்க வருவாங்க, ஒரு சிலவங்க ஈஸியா புண்பட்டு போயிடுவாங்க. பதில் நம்ம சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி புண்பட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்ப எல்லாத்தையுமே உடைச்சு சொல்லிடுறது. நீங்க பதில் தெரியாட்டாலும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க கூச்சப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் எடுத்து சொல்லிடுவேன். அப்போ ஐயா இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும். அப்போ நாம எல்லாத்தையுமே உடைச்சு பேசிடணும் மக்கள்கிட்ட. நம்ம மக்கள் அவங்க, நம்ம ஆடுகள் அவங்க, நம்ம எல்லாத்தையுமே அவங்ககிட்ட உடைச்சு பேசிடணும். அந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, பதில் தெரியாட்டாலும் நீங்க வெக்கப்பட வேண்டாம், அவமானமாக நினைக்க வேண்டாம், இதெல்லாமே உங்களுடைய நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய பல்சையும் தெரிஞ்சு நாம அந்த ஒரு சாஃப்டான ஒரு இதுல ரொம்ப அவங்கள செக் பண்ற மாதிரி. இப்போ எனக்கே வந்து இப்ப இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே நான் இப்ப நிறைய பேரை செக் பண்ண முடியும் என்னால. பட் செக் பண்ணா என்ன ஆகும்னா, ஒரு சிலவங்களுக்கு அது புண்படுதலா இருக்கும். அது
என்னடா நம்மளை இவர் செக் பண்றாரு, நம்மளை சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதை புரிந்து நாம கொஞ்சம் இது பண்ணிக்கணும். வேற ஏதாவது இருக்குங்களா? நன்றிங்க. பட் அதே நேரத்துல மக்கள் நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். நம்மகிட்ட இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நம்ம மக்கள் வந்து நம்ம ஒரு க்ளோஸா இருக்கணும். அந்த தாய் பிள்ளை அந்த க்ளோஸ்னஸ் இருக்கணும். அப்படி 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 நம்ம அந்த ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும். அது மிகவும் முக்கியம். ஊழியத்துல அது மிகவும் முக்கியம். பிரசங்கியார் மக்கள் வந்து ஒரு அந்த தாய் பிள்ளை தகப்பன் பிள்ளை அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும் பொழுதுதான் கேள்வி கேட்கும் போது கூட அவங்க பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க. ஸோ அது இந்த ஊழியத்தை அந்த அதனாலதான் அந்த போதகர்களுக்குரிய அந்த பண்பு அது ஒரு கிஃப்ட்டுங்க. அதை நம்ம வளர்த்துக்கணும். ஊழியத்துல பாஸ்டா இருக்கிறவங்களுக்கு அது மிகவும் முக்கியம். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? குடும்பமா நினைச்சுக்கணும் இல்லைங்களா பாஸ்டர்? எனக்கு சிஸ்டர் ரொம்ப டைம் ஒரு இல்ல ஃபேமிலி மாதிரி ஒரு குடும்பமா நினைச்சுக்கிட்டு அந்த உறவு இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து பாரமா இருக்கக்கூடாது. நம்ம கேள்வி கேட்கறது அவங்க கிட்ட அவங்களுடைய நன்மைக்காக தான் நம்ம கேள்வி கேட்கிறோங்கிறத அவங்க உணரணும். அவங்க தவறா ஆப்போசிட்டா புரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், என்னை வந்து இவர் டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு அவங்க அந்த ஒரு ஃபீல வந்துடக்கூடாது அவங்களுக்கு. ரைட். வேற ஏதாவது கேள்விகள்? ஒரு சில பாஸ்டருங்க வந்து இந்த வசன போர்டு, வசனம் அட்டை, பென் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கேள்வி கேட்டு பதில் சொன்னா இது கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ரைட், சூப்பர். அது நல்லதுதான். பட் அதே நேரத்துல அந்த கூட்டத்துல ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பதிலே சொல்ல முடியாத மக்கள்லாம் இருப்பாங்க, ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு தடைக்கல்லா மாறிடக்கூடாது. ஏன்னா இப்போ நல்லா சொல்லக்கூடியவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த போதகர் என்ன பண்ணணும்னா, அந்த பதில் சொல்லாம இருக்கக்கூடிய அந்த அவரையும் சொல்ல வச்சு அவருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துடணும். ஒரு சின்ன அவரை உற்சாகப்படுத்துறது. அந்த போதக ஊழியம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து நேரா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா என்ன பண்றாங்கன்னா பாஸ்டர் ஆயிடுறாங்க. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. அதாவது இந்த பாஸ்டர் ஆகிறது எப்படின்னா, இது வந்து எப்படின்னா பைபிளை தூக்குனா பாஸ்டர் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு வந்துருச்சு. ஆகையினாலதான் இன்னைக்கு நிறைய சிக்கல். அந்த பாஸ்டோரல் தியாலஜி, இப்ப நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, பாஸ்டோரல் தியாலஜி எல்லாம் படிச்சீங்க இல்லையா? அதுல எவ்வளவு நுணுக்கங்கள், எவ்வளவு காரியங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றி ஊழியம் செய்யும் போதுதான் அது ஒரு எஃபெக்டிவா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த பாஸ்டருக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு சரியான ஒரு தொடர்பு, சரியான ஒரு இதே இருக்காது. ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஸோ அதனால நிறைய விஷயங்களை போதகராக நாம தெரிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? சார், நம்மளுடைய சொந்த சாட்சிகளை சொல்லி நம்ம ஒரு கதையை சொல்லலாங்களா சார்? அதாவது சொந்த சாட்சி நல்லதுதான். பட் அத வந்து எப்போன்னா, உங்களுக்கு கதைக்கு சப்போர்ட்டா தான் சொந்த சாட்சி இருக்கணுமே ஒழிய சொந்த சாட்சி மெயின் ஆயிடக்கூடாது. சொந்த சாட்சி நல்லது, பட் கதை ஃபர்ஸ்ட். சொந்த சாட்சி ஷுட் சப்போர்ட் த கதை. பைபிள் ஸ்டோரிய வந்து சொந்த சாட்சி சப்போர்ட் பண்ணணும். இது அதாவது நமக்கு இப்போ ஒரு பில்டிங்ல ஃபவுண்டேஷன் வந்து எதுன்னா ஆண்டோடைய வார்த்தை. ஆனா சுவர் இருக்கு பாத்தீங்களா, சுவர் பில்லர் எல்லாம் இருக்கு. ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் ஆண்டோடைய வார்த்தையா இருக்கணும். அதை சப்போர்ட் பண்றதுக்கு நம்முடைய சாட்சி தப்பு கிடையாது. பட் முதல்ல சாட்சி, அப்புறம் சாட்சியை ரொம்ப மிகைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை சிறுமைப்படுத்திடக்கூடாது. அது ஆமா, அதுல ஒரு விஷயம் நம்ம கேர்ஃபுல்லா. அடுத்து வேற ஏதாவது கேள்விகள்? சரி, ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட நீங்க குரூப்ல போட்டு விடுங்க. வைக்கப்படாம, கூச்சப்படாம நீங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட போட்டு விடலாம். சரிங்களா? அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரும்போது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம உங்களுக்கு எந்த கேள்விகள் இந்த சப்ஜெக்ட் குறிச்சு இருந்தா கூட நீங்க ஆடியோ ரெக்கார்ட் போட்டு விட்டுருங்க. ஏன்னா ஏன் ஆடியோ ரெக்கார்ட் போடுறேன் அப்படின்னு போட சொல்றேன்னா, மற்றவங்களுக்கும் தெரியும் நீங்க கேட்கிற கேள்வி மற்றவங்களும் யோசிப்பாங்க. ஸோ அதனாலதான். சரி, இப்ப நம்ம முடிப்போம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் குட் ஃப்ரைடே, வியாகுல வியாழன், சாம்பல் புதன்,
அப்புறம் சனியை மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சிடறோம் இல்லைங்களா? சனி வந்து எப்போதுமே நமக்கு ஆகாது. சரி, ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேவிட் வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். குட் நைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்ஸ் சார்.